ஹலோ பசங்களா, கிளாஸ் 11 இன்னைக்கு நம்ம சாப்டர் 9 டிஃபரன்ஷியல் கால்குலஸ் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி வகை நுண்கணிதம் எல்லை மற்றும் தொடர்ச்சி தன்மை இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 9.4ல இருக்கிற கான்செப்ட் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸசைஸ் 9.1 9.2 9.3 இருக்கிற எல்லா கான்செப்டும் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாம் சால்வ் பண்ணியாச்சு. யாராவது அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த எக்ஸசைஸ் எல்லாம் கிளியர் ஆகிட்டு இங்கே வந்தீங்கன்னா இது இன்னுமே உங்களுக்கு கிளியராக புரியும். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸில் லிமிட் கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ லிமிட் வந்து சில ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் படிப்போம். சரியா? ஸோ அந்த ஃபார்முலாவை வச்சு எப்படி லிமிட்ஸை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இந்த பர்டிகுலர் செஷன்ல நம்ம கவர் பண்ண போறது. சரிங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வர 2 கொஸ்டின் நான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ண சாண்ட்விச் தியரமோட கான்செப்ட்ல இருக்கும். சரியா? ஸோ அதை நம்ம எப்படி அது எப்படி நம்ம சால்வ் பண்றாங்கிறது பார்த்துடலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிமிட் x approaching to 0 x square sin 1/x இருக்கும். சரிங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இது நம்ம ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, x ஸ்கொயர் sin 1/x போட்டிங்க அப்படின்னா வேல்யூ பார்த்தோம்னா 0 into infinity வருது. 0 into infinity. ஸோ இதுமே என்னது இன்டிடெர்மைன்ட் ஃபார்ம் தானே, இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். ஸோ இதுமே இன்டிடெர்மினன்ட் ஃபார்மா இருக்கிறனால ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம இங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்னா சாண்ட்விச் மெத்தட். சாண்ட்விச் மெத்தட் எங்க ஏன் நான் யூஸ் பண்றேன்னா, இங்க எனக்கு ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கு, அதுவும் பர்டிகுலரா என்ன இருக்கு, சைன் ஃபங்க்ஷன் இருக்கு. சரியா? எஸ், சைன் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஐ நோ sin 1/6 சைனோட ரேஞ்ச் ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் -1 and +1 நமக்கு தெரியும் இல்லையா? எஸ், -1க்கும் +1க்கும் நடுவில் தான் sin 1/x இருக்கும். சரி, இப்போ நான் எனக்கு என்ன வேணும், x ஸ்கொயர் sin 1/x வேணும். ஸோ அப்போ எல்லாத்தையும் நான் x ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணிப்பேனா, what I get -x ஸ்கொயர் less than or equal to x ஸ்கொயர் sin 1/x less than or equal to x ஸ்கொயர். இப்போ நான் இதுக்கும் நான் லிமிட் கண்டுபிடிக்கிறேன். சரியா? லிமிட் x approaching to 0. ஸோ அப்போ ஆக்சுவலி இந்த 2 ஃபங்க்ஷனுக்கும் நடுவில் இருக்கிறது தான் என்னோட ரெக்வயர்ட் ஃபங்க்ஷன். இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கும் லிமிட் சேமா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதோட லிமிட்டும் இந்த ஃபங்க்ஷனோட லிமிட்டும் சேம்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு லிமிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 -x ஸ்கொயர் பாலினாமியலா இருக்கா, எக்ஸ் 0வா இருக்கும் போது இதோட வேல்யூ 0வா. ஸோ அதே மாதிரி லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0. ஸோ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூவுமே 0 தான். இப்போ இதோட லிமிட் வேல்யூ இதோட லிமிட் வேல்யூ ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா பை சாண்ட்விச் தியரம் since -x square less than or equal to x square sin 1/x less than or equal to x square, we limit extending to 0 -x square equals to limit extending to 0 x square equals to 0. then என்ன சொல்லிடலாம், இந்த 2 லிமிட்டும் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா அதில் இதுக்குமே இந்த லிமிட்டுக்கு சேம் வேல்யூ தான் வரும் இல்லையா? ஸோ லிமிட் அதே மாதிரி இங்கேயும் என்ன வந்துடும், லிமிட் x approaching to 0 x ஸ்கொயர் sin 1/x ஓட வேல்யூமே 0 தான் இங்க. சரிங்களா? ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0க்கு இது 2 லோவர் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனும்
இந்த ஃபங்க்ஷனும் ஒரு லிமிட்டுக்கு ஒரே வேல்யூ தான் கொடுக்குது அப்படின்னா சேம் லிமிட்டுக்கு இதுவுமே அதே வேல்யூ தான் கொடுக்கும்னு சாண்ட்விச் தியரம் சொல்லுது. ஸோ அதை வச்சு இதோட வேல்யூ நான் 0ன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினும் நம்ம சாண்ட்விச் தியரம் தான் யூஸ் பண்றோம். இந்த இடத்துல we have greatest integer function. நமக்கு இங்க என்ன இருக்கு? greatest integer function இருக்கு. greatest integer function இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு கண்டிஷன் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஸோ greatest integer function பொறுத்த வரைக்கும் greatest integer function is always less than or equal to x plus 1க்கும், so greater than or equal to x minus 1க்கும் ஈக்குவலா இருக்கும். சரியா? so x being a greatest integer function, so greatest integer function of x always less than x plus 1 greater than x minus 1. சரியா? இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும் ஃபார் ஆல் வேல்யூ ஆஃப் எக்ஸுக்கு. சரியா? ஸோ இந்த இடத்துல இந்த ஒவ்வொரு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கும் அந்த கண்டிஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா? ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஐ கேன் ரைட் இந்த ஒரு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் 1 by xக்கு, ஸோ ஐ கேன் ரைட் 1 by x plus 1 1 by x minus 1. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு 2 by x minus 1 less than or equal to greatest integer function 2 by x less than or equal to 2 by x plus 1. ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்குமே வருமா? up to 15 வரைக்கும் வரும் இல்லையா? இப்போ 15 by x minus 1 less than or equal to greatest integer function of 15 by x is less than or equal to 15 by x plus 1. சரியா? ஸோ இது 1, இது 2, எக்ஸெட்ரா அப் டு மொத்தம் 15 இருக்கு இல்லையா? ஸோ adding all these values, we get என்ன கிடைக்கும்? எல்லாத்தையும் ஆட் பண்ற அப்ப என்ன கிடைக்கும்? 1 by x plus 2 by x plus etc up to 15 by x. So minus 1 minus 1 minus 1 15 times plus ஆக போகுது. இப்போ minus 15 வருமா? less than or equal to என்ன இருக்கு? greatest integer function of 1 by x plus greatest integer function of 2 by x plus greatest integer function of etc up to greatest integer function of 15 by x. இது less than or equal to என்ன வேல்யூ வரும் நமக்கு? you just write adding all these 1 by x plus 2 by x plus etc up to 15 by x minus இல்ல plus 1 plus 1 plus 1 etc up to 15 வருமா? எஸ், அவ்வளவுதான். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? 1 by x காமனா எடுத்துட்டு 1 plus 2 plus etc up to 15 எழுதிக்கலாமா? minus 15. So less than or equal to greatest integer function 1 by x plus 2 by x etc up to 15 by x. So அதே மாதிரி less than or equal to 1 by x into 1 plus 2 plus etc up to 15 plus 15. So இங்க என்ன பண்றோம்? sum of first n terms formula யூஸ் பண்ணிக்கலாமா? 1 by x into 15 into 15 plus 1 divided by 2 minus 15 less than or equal to greatest integer function 1 by x plus 2 by x plus 3 by x plus etc up to 15 by x less than or equal to 1 by x into 15 plus 15 plus 1 divided by 2 plus 15. But what we need to find, இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்?
x into this greatest integer function. ஸோ இங்கே அந்த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் எனக்கு ரிலேஷன் கிடைச்சிருக்கு. எக்ஸோட மல்டிப்ளை ஆகணும் இல்லையா? ஸோ அதனால இந்த ஃபுல் இன்இக்வாலிட்டிலையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ வாட் யூ கெட், ஸோ எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் எக்ஸ் இங்கே கேன்சல் ஆகிடுமா? இங்கே என்ன வரும், 15 into 16/2 minus 15x less than or equal to, இங்க என்ன வரும், x into greatest integer function of 1/x plus 1/2/x plus etc. up to 15/x. சரியா? So which is less than or equal to x multiply ஆச்சுனா 15 into 16/2 plus 15x. ஸோ இப்போ இந்த இடத்துக்கும் நான் லிமிட்ஸை கண்டுபிடிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு த சேம் லிமிட் வேல்யூன்னு வரும் இல்லையா? ஸோ இங்கே பாருங்க, இதை கேன்சல் பண்ண இங்கே என்ன வந்துச்சு, 8 வருதா இல்லையா? ஸோ இப்போ 15 into 8 is actually, so this is 44, 120 minus 15x less than or equal to x into 1/x plus greatest integer x function of 2/x plus etc. up to 15/x. I get less than or equal to 120 plus 15x. என்ன பண்ணணும், ஸோ இந்த இடத்துக்கும் லிமிட் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிடலாமா? லிமிட் x approaching to 0, 120 plus 120 minus 15x ஓட வேல்யூ 120. ஸோ அதே மாதிரி லிமிட் x approaching to 0, 120 plus 15x ஓட வேல்யூ 120. ஸோ இந்த ரெண்டுத்தோட லிமிட் வேல்யூ வந்து 120 வருது அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக லிமிட் x approaching to 0, x into greatest integer function of 1/x plus greatest integer function of 2/x plus greatest integer function of 3/x etc. up to 15/x is equal to 120. இது எதனால இது வந்துச்சு, by sandwich theorem எழுதணும். sandwich theorem முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது ரெண்டும் சேம் லிமிட்ல போச்சு அப்படின்னா ஸோ இன் பிட்வீன் இதோட லிமிட்டும் சேமாக தான் வரும். ஸோ அவ்வளோதான் கண்ணா. சரியா? நெக்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் சில ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ சில ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா இங்கே பாருங்க, ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் லிமிட் தீட்டா வந்து அப்ரோச்சிங் டு 0வா இருக்கும்போது sin theta by theta ஓட வேல்யூ 1ஆ இருக்கும். சரியா? ஸோ லிமிட் theta tending to 0, sin theta by theta is equal to 1. ஸோ லிமிட் theta tending to 0, 1 minus cos theta divided by theta. ஸோ இதோட வேல்யூ is equal to 0ன்னு வரும். சரியா? ஸோ லிமிட் x approaching to 0, e to the power x minus 1 divided by x is equal to 1. ஸோ இந்த லிமிட்டோட வேல்யூ 0. ஸோ இன்னொன்று இருக்கு, இதுவே லிமிட் x approaching to 0, a to the power x minus 1 divided by x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா log a-ன்னு வரும். சரிங்களா? ஸோ இன்னொரு லிமிட்டும் இருக்கு. ஸோ லிமிட் x approaching to 0, log 1 plus x divided by x, இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ இதோட வேல்யூவும் 1. சரியா? ஸோ இந்த இதெல்லாமே ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ், இதெல்லாம் நீங்கள் படிச்சு வச்சுக்கணும். ஸோ எங்கேயாவது sin theta பார்க்குறீங்கன்னா
சைன் தீட்டா பை தீட்டா மாதிரி கொண்டு வந்தீங்க, லிமிட் தீட்டாவோட வேல்யூ, அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ தீட்டாவோட வேல்யூ 0க்கு போகுது அப்படின்னா அதோட வேல்யூ என்னது 1க்கு ஈக்குவலாக வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் லிமிட்ல கன்வெர்ட் பண்ணி நம்மளால ஈஸியாக வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இப்போ உங்களுக்கு கண்ணில் பார்க்குறது எல்லாமே என்னது 0/0 ஃபார்ம்ல இருக்கு. இது ஃபர்தராக சால்வ் பண்ணி ஸோ இதுக்கு இந்த வேல்யூ தான் சொல்லி ஆல்ரெடி அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ அவ்வளோதான் கண்ணா, இல்லை வேற ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் இதெல்லாம் பாருங்க. இது இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ். ஓகே பாருங்க. ஸோ லிமிட் x approaching to 0 sin inverse of x divided by x is equal to 1. ஸோ நெக்ஸ்ட் லிமிட் tan இன்வர்ஸ்க்கும் அதே மாதிரி தான், tan inverse of x by x is equal to 1. ஸோ அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் லிமிட் x approaching to 0 tan theta by thetaவோட வேல்யூ இங்கே தீட்டாவா இருந்துச்சு, லிமிட் தீட்டா டெண்டிங் டு 0வா இருக்கும் போது tan theta by thetaவோட வேல்யூ என்னது 1ன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஸோ இங்கே 7th ஒன் என்னது, லிமிட் x அப்படிங்கிறது approaching to infinity அப்படின்னா 1 plus 1 by x to the power x இதோட வேல்யூ தான் என்னது e. e அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட்னால கிடைச்ச ஒரு கான்ஸ்டன்ட் தான். சரியா? ஸோ இது அதனால தான் பார்க்கறதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா மாதிரி இருக்கு. p into 1 plus r by 100 to the power n படிச்சிருக்கோம் இல்லையா? கிட்டத்தட்ட அது அதே ஃபார்மேட்ல இருக்கா? ஸோ 1 plus 1 by x to the power x. ஸோ இது வந்து அந்த ஐடியால இருந்து ஜென்ரேட் ஆன ஒரு கான்ஸ்டன்ட் தான். சரியா? ஸோ இப்போதைக்கு நம்ம இன்டெப்தா அந்த கான்செப்ட்குள்ள போகல, ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. லிமிட் x approaching to infinity 1 plus 1 by x to the power x is equal to e. ஸோ 8th ஒன் என்னன்னா லிமிட், ஸோ இங்க 1 by x இருக்கிற எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் வந்து எங்க எக்ஸ் இருக்கோ அங்க 1 by x வந்துச்சுன்னா இந்த எக்ஸோட லிமிட் எதுக்கு போகும், 0க்கு போகும். சரியா? ஸோ லிமிட் x approaching to 0 1 plus x to the power 1 by x is equal to e. So limit x approaching to infinity 1 plus k by x to the power x இருந்துச்சு அப்படின்னா லிமிட் x approaching to infinity. So 1 plus இங்க 1 இருக்க வேண்டிய இடத்துக்கு பதிலா k இருந்துச்சு அப்படின்னா so k இருந்து இதெல்லாம் சிமிலரா இருந்துச்சுன்னா this is nothing but e to the power k ன்னு எழுதணும். சரிங்களா? ஸோ இதுதான் ஆல் அபவுட் ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு கண்டிஷன் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டியது இருக்கும். அது இன்னொரு கிளாஸில் இன்னொரு செஷனில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னாக்கன்னா என்ன அப்படின்னா இந்த லிமிட் இருக்கு இல்லையா, லிமிட் எக்ஸ் தீட்டா அப்ரோச்சிங் டு 0 சைன் தீட்டா பை தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இதை உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சர்க்கிளை வச்சு ப்ரூவ் பண்ணணும். உங்க ப்ரூஃப் உங்க புக்ல இருக்கு. சரியா? ஸோ அது ஒன்ஸ் இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ற ஸ்டேஜ்ல லாஸ்ட்ல நான் உங்களுக்கு எப்படி இதை ப்ரூவ் பண்ணணுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். இப்போதைக்கு நீங்க இந்த ஃபார்முலா மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வச்சு எப்படி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் போயிடலாமா? எஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஓகே ஃபைன். ஸோ இங்கே பாருங்க. ஸோ லிமிட் எதுக்கு போகுது, எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0. ஸோ இங்கே என்ன இருக்கு, 1 plus sin x 2 cosecant x இல்லையா, cosecant x. ஸோ cosecant x-க்கும் sin x-க்கும் என்ன ஒரு கனெக்ஷன், cosecant x-ஐ 1 by sin x எழுதிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம், லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 1 plus sin x to the power 2 into இங்க என்ன எழுதிக்கலாம், 1 by sin x எழுதிக்கலாம் இல்லையா? எஸ். ஸோ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 1 plus sin x. ஓகே, ஸோ பவர்ல 1 by sin x இருக்கு. ஸோ ஹோல் டு த பவர் 2 எழுதிக்கலாம் இல்லையா? சரி ஃபைன். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஸோ ஐ நோ தட் என்னது, ஒரு முன்னாடி நம்ம ஒரு லிமிட் படிச்சோம் இல்லையா ஸ்டாண்டர்ட் லிமிட்ல, இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 இல்லையா, 1 plus x to the power 1 by x ஃபார்மேட்ல இருக்கிற மாதிரி இருக்கு ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்,
ஸோ இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு, சைன் எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அப்போ நான் ஒரு புது வேரியபிள் ஒய் அப்படிங்கிறது கொடுக்குறேன். சரியா? ஸோ லெட் y is equal to sin x ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா. ஸோ இப்போ எக்ஸ் ஜீரோவா இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும் இல்லையா? எக்ஸ் ஜீரோவா இருக்கும்போது y is going to 0. ஸோ அப்படி போட்டால் அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இப்போ லிமிட், ஸோ லிமிட்ல வந்து எக்ஸ் இருக்கிறது என்ன வேரியபிளா சேஞ்ச் பண்றோம், y வேரியபிளா. எல்லாமே y tending to 0. ஸோ இங்கே என்ன வரும், 1 plus y to the power 1 by y whole ஸ்கொயர்னு வருமா? ஸோ இந்த லிமிட்டோட வேல்யூ என்ன ஆக்சுவலி? ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு இ தானே. ஸோ அப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், திஸ் இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு இ டு த பவர் 2. ஸோ ஆன்சர் இஸ் இ ஸ்கொயர்னு வந்துருமா? ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் லிமிட்டை வச்சு கம்பேர் பண்ணி ஸோ நம்ம கொண்டு வரும். ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? எஸ், இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா ஐயோ பெருசா இருக்கு. நோ நோ நோ, இட்ஸ் ஈஸி ஒன்லி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பவர், இதோட பவரையும் சேம் பண்ண பாருங்க. சரியா? ஸோ இதோட பவர் எனக்கு என்ன வரணும், 5ல வரணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா லிமிட் x approaching to pi by 4. ஸோ இதை நான் உள்ளக்குள்ள கொண்டு வரேன், ரூட் அப்படியே கொண்டு வரேன் அப்படின்னா என்ன ஆயிடும், 2 ஸ்கொயர் இன்டூ 2 to the power 1 by 2 வருமா? ஸோ மைனஸ் இங்கே cos x plus sin x to the power 5 whole divided by 1 minus sin 2x வருமா? then limit x approaching to pi by 4. நம்ம என்ன பண்ணணும், 2 to the power, இது மேல 2 plus 1 by 2 என்னது 5 by 2. ஸோ இங்கே 5, இங்கே 5 by 2 வருது, இங்கேயும் 5 by 2 வரணும் அப்படின்னா ஸோ உள்ள நான் ஸ்கொயர் பண்ணிட்டு 2வை வெளியே நான் என்ன பண்ணிக்கிறேன், ரூட் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி போடும்போது இங்கே என்ன வரும், மைனஸ், இங்கே எனக்கு 5 by 2 வரணும்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ cos x plus sin x the whole square to the power 5 by 2 வருமா? ஸோ இந்த 5 நான் இப்படி எழுதிக்கலாமா, பவர் 5? எஸ். இப்போ ரெண்டு பக்கமும் 5 by 2 வந்துருச்சு. ஸோ டிவைடட் பை 1 மைனஸ் sin 2x. சரி, இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ண என்ன வருதுன்னு பார்ப்போமா? cos x plus sin x the whole square என்ன வருது, is equal to cos square x plus sin square x plus 2 cos x sin x. so 2 cos x sin x ங்கிறது என்னது, 2 sin 2x இல்லையா? so அப்போ 1 plus sin 2x. so இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா sin இங்கே 2x வந்துருமா? ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க வேல்யூஸை. சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், லிமிட் x approaching to pi by 4 2 to the power 5 by 2 minus cos, அதுக்கு தான் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம், எஸ் 1 plus sin 2x to the power 5 by 2. சரியா? divided by 1 minus sin 2x. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸோ இந்த மாதிரி இருக்கு, இது அந்த ஃபார்மேட்ல இருக்கு. அதாவது ஸோ இந்த லிமிட் ஞாபகம் இருக்கா, இந்த ஃபார்முலா லிமிட் x approaching to a x to the power n minus a divided by x minus a is equal to n minus 1. இந்த ஃபார்முலா நான் படிக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தேன், ஸோ இந்த ரெண்டு பவரையும் இக்னோர் பண்ணுங்க. ஸோ இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் டினாமினேட்டர்ல வந்துச்சுன்னா இது அந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, ஸோ இதோட ரெண்டு அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்றேன், இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். ஸோ இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்ன, 2 minus 1 என்ன 1. இப்போ 1 plus 1 minus sin 2x தானே வரும். ஸோ இங்கேயும் அதே தான் இருக்கு, 1 minus sin 2x தான் இருக்கு. ஸோ அதனால நமக்கு நோ இஷ்யூஸ். ஸோ இது ரெண்டுமே சேம் தான்.
ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது, நம்ம இந்த ஃபார்மேட்டில் அதை மாற்ற முடியும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த 1 + sin 2x முன்னாடி வர மாதிரி எழுதிக்கிறேன். சரியா? ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், லிமிட் x approaching to π/4 இங்கே என்ன ஆகும் 1 + sin இல்லை வேணாம், இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம், நோ இஷ்யூஸ், ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேணாம், ஜஸ்ட் கீப் இட் ஆஸ் இட் இஸ். சரிங்களா? அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சரி லெட் y இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த இடம் வந்து என்னவா இருக்கணும், ஒரு வேரியபிளா இருந்தால் ஈஸியாக இருக்கும். நான் அதனால என்ன பண்ணிக்கிறேன், லெட் y இஸ் ஈக்குவல் டு 1 + sin 2x. ஓகேவா? ஸோ y இஸ் ஈக்குவல் டு 1 + sin 2x எடுத்துக்கிறேன். அப்போ sin 2xங்கிறது என்னவா இருக்கும், sin 2x அப்படிங்கிறது y - 1 இருக்குமா, let it be. ஸோ அதே மாதிரி ஸோ இங்கே எக்ஸ் வந்து π/4க்கு போகும்போது, எக்ஸ் π/4க்கு போகும்போது y-யோட வேல்யூ எதுக்கு போகும், 1 + sin π/2, தட் இஸ் நத்திங் பட் 2 இல்லையா? ஸோ y 2க்கு போகுது. அப்போ லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, லிமிட் y எதுக்கு போகுது, 2க்கு போகுது. ஸோ இங்கே 2 to the power 5/2 minus y to the power 5/2 divided by 1 minus of y minus 1. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும், லிமிட் y approaching to 2 to the power 5/2 minus y to the power 5/2 divided by 2 minus y. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரெண்டு பக்கமும் y வந்து முன்னாடி வரணும். ஸோ மைனஸை வெளியே இருந்து காமனாக எடுக்கிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும், லிமிட் y approaching to 2, ஸோ மைனஸ் இங்கே வெளியே எடுத்து என்ன ஆகும், y to the power 5/2 minus 2 to the power 5/2. டினாமினேட்டர்லையும் மைனஸ் வெளியே எடுத்தா y minus 2. ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஆர்டர் சேஞ்ச் பண்ணனால ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் இப்படி மைனஸ் போடணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் இது ரெண்டுத்தோட வேல்யூ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறீங்க, கீழே ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ அப்படி போட்டாலுமே கரெக்டாக தான் வரும். சரிங்களா? ஸோ மைண்ட் கால்குலேஷன் கூட இந்த இடத்துல நீங்கள் பண்ணலாம். ஸோ y to the power 5/2 minus 2 to the power 5/2 divided by y minus 2. இந்த ஃபார்மேட்டில் இருக்கா, என்னங்கிறது என்ன இங்கே 5/2, 5/2 2 to the power 5/2 minus 1. So what you get, 5/2 2 to the power, so 2 3/2 னு வருமா. So this is the answer. So இதை ஃபர்தரா சால்வ் பண்ணா என்ன வந்துடும், ஃபர்தரா சால்வ் பண்ணா 5 2 to the power 3/2 minus 1. So you get 5√2 னு வந்துருமா. So this is the required answer. சரியா? ஸோ இதுவுமே சிம்பிளா இருந்ததா. ஸோ இதுவுமே ஸ்டாண்டர்ட் லிமிட்ல ஒரு லிமிட்டை யூஸ் பண்ணி தானே சால்வ் பண்ணும். ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. ஸோ இங்கே பாருங்க, இதில் நிறைய சப்டிவிஷன் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், டு ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் ஒன், லிமிட் x approaching to 0 sin modulus of x divided by x. ஸோ இங்கே x வந்து approaching to 0 இருக்கு. ஸோ ஒன்று லெஃப்ட் சைட் ரைட் சைட், ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால பக்கத்தில் இருக்கிற இன்டீஜர் வேல்யூஸ் மட்டும் எடுத்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆல்ரெடி sin x அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனே தெரியும், டினாமினேட்டர் இருக்கிற எக்ஸும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனே தெரியும். ஜஸ்ட் லிமிட் வந்து எக்ஸ் வந்து அப்ரோச்சிங் டு 0க்கு எப்படி இருக்குன்னு தான் பார்க்குறேன். ரைட்டா? ஸோ அதனால நான் ஏதோ இன்டர்வலே இங்கே என்ன எடுத்துக்கிறேன், -1 1 தான் நான் இன்டர்வலே எடுத்துக்கிறேன். சரியா? எக்ஸ் அப்படிங்கிறது எதுல பிலாங் ஆகி இருக்கு, -1 1 தான் இந்த ஃபுல் கண்டிஷனுக்குமே, -1 1. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாம். எஸ். ஸோ வாட் இட் இஸ், இங்கே மாடுலஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. மாடுலஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ மாடுலஸ்குள்ள நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா அதை பாசிட்டிவா மாத்துறதுக்கு இந்த மாடுலஸ் ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ணும். ரைட்டா? ஸோ மாடுலஸ்குள்ள நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. ஸோ நெகட்டிவா இருந்துச்சுன்னா அதை பாசிட்டிவா பண்றதுக்கு மாடுலஸ் என்ன பண்ணிடும்,
மைனஸை மல்டிப்ளை பண்ணிடும். ஸோ இங்கே நான் இன்டர்வலே இதுதானே எடுத்திருக்கேன் எக்ஸு. ஸோ அப்போது நான் எப்படி இது டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த sin மாடுலஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, ஸோ ஜீரோக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும். ஸோ அப்போது எக்ஸ் வந்து -1லேருந்து ஜீரோக்குள்ள இருக்கிற பட்சத்தில், ஸோ இது நெகட்டிவ் நம்பர் தானே, எக்ஸ் நெகட்டிவாக வருது. அப்போ சைன் ஆஃப் அந்த நெகட்டிவ் எக்ஸை பாசிட்டிவாக மாற்றுறதுக்காக இந்த மாடுலஸ் என்ன பண்ணும், அதுவே ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ணிக்கும். ஸோ அதனால இங்கே நமக்கு என்ன வரும், மாடுலஸ் எக்ஸ் வந்து -x வரும். சரிங்களா? ஸோ எக்ஸ் இந்த கேஸில் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால அந்த நெகட்டிவ் எக்ஸை பாசிட்டிவாக மாற்றுறதுக்காக இந்த மாடுலஸ் ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ணிக்குது. ஸோ அதனால இங்கே -x டிவைடட் பை கீழே எக்ஸ் அப்படியே இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இங்கே என்ன ஆகிடும், மைனஸ். ஸோ இங்கே 0லேருந்து 1க்குள்ளே இருக்கிறது ஃபங்க்ஷனுக்கு என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது பாசிட்டிவ் தான். இப்போ sin x by x. அண்டர்ஸ்டுட்? சரி. ஸோ இதோட வேல்யூ ஃபர்தராக சால்வ் பண்ணால் இங்கே என்ன வரும், sin of modulus x divided by x is equal to sin of minus theta minus sin theta தானே, minus sin x by x -1 less than x 0. So sin x by x 0 less than x less than 1. So இப்போ லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டா கண்டுபிடிக்கணும் இல்லையா, எக்ஸ்டெண்டிங் டு 0 மைனஸ். ஸோ இங்கே என்ன வரும், 0 மைனஸ் தான் என்ன அர்த்தம், இது. ஸோ திஸ் இஸ் எஃப் ஆஃப் 0 மைனஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஸோ என்ன வரும், லெஃப்ட் சைடு ஜீரோக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ என்னது, இதுதானே. அப்போ மைனஸ் sin x by x that is equal to minus of limit x approaching to 0 minus sin x by x. So already limit extending to 0 sin x by x ஓட வேல்யூ என்ன வந்துச்சு, 1 நம்ம ஸ்டாண்டர்ட் லிமிட்டை படிச்சோம் இல்லையா. ஸோ இதோட வேல்யூ 1 தான். ஆனால் இந்த இடத்துல முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ you get -1 as the answer. சரியா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்னன்னு கிடைச்சிச்சு, -1 கிடைச்சிருச்சு. So what about right hand limit? F of 0 plus that is equal to limit x approaching to 0 plus. So positive. So அப்படின்னா 0க்கு ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ, 0க்கு ரைட் சைடில் இருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் என்ன எடுக்குது, sin x by xங்கிற ஃபங்க்ஷன் தானே எடுக்குது. எஸ். So you get sin x by x. So இது வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்கு, ஸ்டாண்டர்ட் லிமிட். லிமிட் x approaching to 0 sin x by x is equal to 1. So f of 0 minus u, f of 0 plus u not equal. Limit does not exist. Limit does not exist. Limit exist ஆகாதுன்னு உங்க ஆன்சர் இருக்கணும். சரியா? செகண்ட் क्वेश्चन சால்வ் பண்ணிடலாமா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன், இப்படி தான் சால்வ் பண்ணுவீங்க. செகண்ட் ஒன் சால்வ் பண்ணிடலாமா? எஸ். செகண்ட் ஒன் sin x by x, sin x by modulus x. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணலாம். sin x divided by, ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே 0க்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு -1லேருந்து 1 வரைக்கும் தான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ என்னது, -1லேருந்து 1 வரைக்கும் எக்ஸோட வேல்யூ நெகட்டிவாக இருக்குமா? எஸ். ஸோ நெகட்டிவாக இருக்கிறனால இந்த மாடுலஸ் எக்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீ என்ன பண்ணிப்பேன், -xஐ போட்டுப்பேன். சரியா? ஸோ இங்கே என்ன ஆகும், ஸோ அதே மாதிரி இங்கே என்னது, 0லேருந்து 1க்குள்ள எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும் sin x by x. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் லிமிட். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் x approaching to 0 minus sin x by x. ஸோ இதோட வேல்யூ என்ன வரும், ஸோ -1 வந்துருமா? எஸ். ஸோ அதே மாதிரி f of 0 plus ஓட வேல்யூ என்னது, லிமிட் x approaching to
0 plus sin x by x வேல்யூ என்னடா கண்ணா plus 1 வந்துருமா எஸ் ஸோ இதுக்குமே f of 0 minus left hand limit and right hand limit are not equal. The limit does not exist. The limit does not exist in answer எழுதுறோம் சரியா ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் வருது என்னது கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துடலாமா எஸ் தேர்ட் ஒன் ஸோ எக்ஸ் greatest integer function of x divided by sin modulus of x சரியாடா சரி greatest integer function என்ன சொல்லுது இப்போ நான் எடுத்துக்கிற இன்டர்வல் என்ன ஸோ எக்ஸ் வந்து -1ல இருந்து 1 தான் இருக்கு சரியா ஸோ இங்க இன்டிஜர் எங்கெங்கெல்லாம் அட்டைன் ஆகுது -1 0 1 சரியா ஸோ எக்ஸோட வேல்யூ இதுக்குள்ள ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா ஸோ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -1 இருக்கும் சரியா இந்த இன்டர்வல்ல ஸோ இல்லவே இந்த இன்டர்வல்ல ஏதாவது ஒரு வேல்யூ தான் எக்ஸ் வேல்யூவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த இன்டர்வல்ல எக்ஸ் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டிப்பா 0வா இருக்கும் சரியா ஸோ அப்போ ரெண்டு இன்டர்வலுக்குமே நம்ம ஈஸியாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா ஸோ எக்ஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் சைன் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் சரியா ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் -x தானே மாடுலஸ் ஃபங்க்ஷன் எஸ் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மாடுலஸ் ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து +x ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நான் இங்கே அழகாக டிஃபைன் பண்ணிடலாம் இல்லையா ஸோ எக்ஸ் வந்து -1க்கும் 0க்கும் நடுவில் இருக்கிற பட்சத்தில் என்ன வரும் எக்ஸ் இன்டூ கேட்டது இந்த இன்டர்வல்ல -1 டிவைடட் பை சைன் ஆஃப் -x எஸ் ஸோ இதுவே 0க்கும் 1க்கும் நடுவில் எக்ஸ் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா என்னது எக்ஸ் இன்டூ 0 அதானே எக்ஸ் இன்டூ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல 0 தானடா கண்ணா எஸ் 0வை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன் ஸோ அப்போ sin x அப்படியே வந்துடும் ஸோ இது ஃபர்தரா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆயிடும் -x ஸோ இங்க ஒரு -x இருக்கும் sin of -x என்னது -sin x minus into minus plus x divided by sin x ன்னு வருமா x divided by sin x -1 0 சரியா x வந்து -1க்கும் 0க்கும் நடுவில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதோட வேல்யூ 0 x எப்போ 0க்கும் 1க்கும் நடுவில் இருந்துச்சு அப்படின்னா சரிடா அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் ரைட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் f of 0 minus என்ன வரும் லிமிட் x approaching to 0 minus ஸோ அப்போ 0க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபங்க்ஷன் 0க்கு லெஸ் தென் இருக்கிற ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ எடுக்குது x by sin x ஸோ இப்போ இது என்ன பண்ணுவேன் sin x by x மாதிரி ஃபார்மேட்டில் எழுதிக்கலாமா ஸோ அப்போ லிமிட் x approaching to 0 minus 1 divided by sin x by x ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதோட வேல்யூ 1 தானே லிமிட் sin x by x ஓட வேல்யூ 1 தானே லிமிட் x ஓட வேல்யூ 0க்கு போகும்போது லிமிட் x ஓட வேல்யூ 0க்கு போகும்போது sin x by x ஓட வேல்யூ 1 ஸோ 1/1 இதோட வேல்யூ 1 கிடைக்கும் இல்லையா ஸோ f of 0 plus லிமிட் x approaching to 0 plus இதோட வேல்யூ இது என்ன ஃபங்க்ஷன் எடுக்கும் x வந்து 0வை விட பெருசா இருக்கும் ரைட் சைட்ல இருக்கிற வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா அது ஃபங்க்ஷன் என்னவா எடுக்குது 0வை எடுக்குது ஸோ வித்தவுட் ரிகார்ட்லெஸ்லி எண்ணி இதோட வேல்யூ என்னது 0 தான் ஸோ இங்கேயுமே என்னது f of 0 மைனஸும் f of 0 பிளஸும் ஈக்குவலா இல்லை லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இல்லை therefore the limit does not exist. I hope you understood.
ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் போயிடலாமா? நெக்ஸ்ட்டுக்கு இதே ரூல் தான். ஸோ நான் இதை இரேஸ் பண்ணி ஏன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதே ரூலில் நம்ம எழுதிக்கலாமா? எஸ். ஸோ அதே மாதிரி இன்டர்வல் எழுதிக்கோங்க. -1 0 +1. ஸோ இந்த இன்டர்வல்ல கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட வேல்யூ -1. இந்த இன்டர்வல்ல கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூவோட ஃபங்க்ஷன் என்னது? 0. ஸோ இங்கே கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது மட்டுமே போதுமான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கலாமா? 4th one sin x minus greatest integer function of x divided by x minus greatest integer function of x. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஸோ இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் வந்து -1க்கும் வெயிட் அ மினிட் -1க்கும் 0க்கும் நடுவில் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை 0க்கும் 1க்கும் நடுவில் எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இங்கே என்ன ஆகும், சைன் இன்னுமே கொஞ்சம் தள்ளி எழுதிக்கலாம். ஓகே சரிடா. எக்ஸ் வந்து -1க்கும் 0க்கும் நடுவில் இருக்கு, இல்லைன்னா 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கு. ஸோ ரெண்டு கண்டிஷன்ஸ். இங்க என்ன வரும், சைன் எக்ஸ் minus of -1 greatest integer function -1 divided by x minus, so x minus of -1. இங்க sin x -0 ஏன்னா greatest integer function இந்த particular interval 0. ஸோ இங்க x -0 வரும் இல்லையா? ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா என்ன வரும், sin of x minus 1, sorry, sin of x plus 1 divided by x plus 1. So இது எந்த இடத்துல -1 0வா இருக்கும்போது, ஸோ இங்கே sin x divided by x. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் f of 0 minus லிமிட் x approaching to 0 minus இங்கே என்ன வரும், ஸோ 0 minus தான் என்ன, லெஃப்ட் சைட், 0க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபங்க்ஷன் என்னது, sin x plus 1 divided by x plus 1. ஸோ x இருக்க வேண்டிய இடத்துல 0 போட்டிங்கன்னா sin 1 divided by 1 வருமா? So which is equal to sin 1 கிடைக்கும் சரியா? So இப்போ right hand limit கண்டுபிடிக்கலாமா? f of 0 plus is equal to limit x approaching to 0 plus இங்க என்ன வரும், sin x by x. ஏன்னா ரைட் சைடில் x 0க்கு ரைட் சைடில் இருக்கிற ஃபங்க்ஷன் என்னது, sin x by x. 0க்கு ரைட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் தான் எடுக்கும், sin x by x. ஸோ அப்போ sin x by x limit x approaching to 0. ஸோ இதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி படிச்சோம் இல்லையா, ஸ்டாண்டர்ட் லிமிட்ல வேல்யூ 1 தானே. ஸோ எஃப் ஆஃப் 0 மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து சைன் 1னும் ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து என்னது 1னும் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டுமே என்னது நாட் ஈக்குவல், therefore the limit does not exist. The limit does not exist. ஸோ இப்படி நீங்க ஆன்சர் எழுதுவீங்க. ஸோ ஒரு வழியா நம்ம எக்ஸாம்பிள்ஸ் இந்த எக்ஸசைஸ்ல இருக்கிறதெல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ எக்ஸசைஸ் 9.4ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம் சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். இன்னையோட வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு, கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம லைக் பட்டனை
ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செஷனோட நான் உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன். டாடா, பை பாய்.